மதுராந்தகம் தொகுதியில தனி தொகுதியில செங்கல்பட்டுல நிக்கிறாங்க. காஞ்சிபுரத்துல உத்தரமேரூர்ல வாலாஜாபாத் பா கணேசன் எக்ஸ்எம்எல்ஏ நிக்கிறாரு. அடுத்தபடியா காஞ்சிபுரம் மெயின்லயே வந்து சோமசுந்தரம்ன்ற முன்னாள் அமைச்சர் அவர் நிக்கிறாரு. அரக்கோணத்துல தனி தொகுதியில எஸ் ரவீந்திர எம்எல்ஏ நிக்கிறாரு. வேலூர்ல காட்பாடி அதுல வந்து வி ராமுன்றவர் நிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இதுல வந்து ராணிப்பேட்டை தொகுதியில ராணிப்பேட்டை என்ற பர்டிகுலர் இடத்துல 2 பேர் வந்து பேர் அடிபட்டு இருக்கு. ஒன்னு வந்து பெல் ஆர் தமிழரசன் எஸ் ராகவானந்தம் அவரோட மகன் அல்லது எஸ் எம் குமார். ஸோ ஒன்னு பெல் ஆர் தமிழரசன் அப்படிலாம் எஸ் எம் சுகுமார். இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு. அந்த யாருன்றது தலைமை தான் முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியா திருப்பத்தூர்ல வாணியம்பாடியில் யார் நிக்க போறாங்கன்னா இப்போ சிட்டிங் எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள் நிப்பாட்டாங்க. ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம் KC வீரமணி முன்னாள் அமைச்சர், ரொம்ப பிரசித்தி பெற்ற அமைச்சர், அவர் நிற்கிறாரு. ஊத்தங்கரை தனி தொகுதியில அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் மனோரஞ்சிதம் ஏற்கனவே எக்ஸ்எம்எல்ஏ இருந்தவங்க, கொஞ்சம் ஃபேமஸான நபரும் கூட. அப்புறம் கிருஷ்ணகிரி தொகுதியில திருச்சி மாவட்டத்துல பர்கூர் தொகுதியில பர்கூர் என்றாலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நபர் எம் தம்பிதுரை வந்து MP மட்டுமல்லாமல் அவர் வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்து கட்சியில் இருந்தாலும் ஜெயலலிதா அம்மா வந்த பிறகு தம்பிதுரை வந்து பாராளுமன்றத்துல ஒரு முக்கிய நபராக நாடாளுமன்றம் பேசக்கூடிய நபர். ஸோ அவர் தான் இந்த பர்கூர் தொகுதியில் நிற்க போறதா தகவல் ஆத்தென்டிகேட்டா வந்திருக்கு. அடுத்தபடி அதே கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளின்ற இடத்துல KP முனுசாமி MLA. கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒசூர்ல ஜோதி பாலகிருஷ்ணா ரெட்டி இவங்களும் சரி இவங்களோட கணவரும் சரி தொடர்ச்சியாக அந்த பகுதியில வந்து ஒசூர் அந்த பகுதியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. இந்த முறை சகோதரி ஜோதி பாலகிருஷ்ணா ரெட்டி நிக்கிறாங்க. வெல்வார்களா வீழ்வார்களா என்பது மக்கள் கையில் தான் உள்ளது. அடுத்தபடியா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு என்ற தொகுதியில KP அன்பழகன் XMLA முன்னாள் அமைச்சரும் கூட.